உலகெங்கிலும் பறந்து வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அப்படின்றத தெரிவிச்சுட்டு, என்ன பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில அப்படின்னா, சனி வந்து வக்ர நிலைக்கு போறாரு. சனி வந்து ஏற்கனவே மீன ராசியில, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய மீன ராசியில இருந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வக்ர நிலைக்கும் போகக்கூடிய காலத்துக்கு வந்திருக்கிறாரு. இந்த வக்ர காலம் அப்படின்றது வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்குமா வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வந்து வக்ர நிலையில பயணிக்க போறார். இந்த வக்ர நிலையில பயணிக்கக்கூடிய சனி பகவான், நீதிமான், கர்மகாரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான், ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் என்ன விதமான பலன்கள குடுக்க போறாருன்ற பார்க்க போறோம். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7 சனி காலத்தில இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு, அதுபோக சிம்ம ராசிக்காரர்கள் அட்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு, கண்டசனி நடந்துட்டு இருக்க கன்னி ராசிக்காரர்களுக்கு, இத தவிர்த்து மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் குடுப்பாரு? ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில இருக்கக்கூடிய கிரகம், ஆண்டு கிரகமா வந்து அதுவும் வலுத்த இயற்கை அசுப கிரகமா வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிலைக்கு வரும்போது அவர் என்ன பலனை குடுப்பாரு? அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் மிக சிறந்த யோக காலம்ன்றதுல எந்த சந்தேகமுமே வேண்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனியைப் போல ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது. காரணம் என்னன்னா, அவர் தான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கும், பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதி. அதிர்ஷ்டத்துக்கும், உங்களுடைய தொழில் வாய்ப்புகள உங்களுடைய செயல்கள் மூலியமா நீங்க எப்படி சம்பாதிச்சு, எந்த லெவல்ல எந்த ஒரு நல்ல நல்ல நிலையில இருப்பீங்கன்ற குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடியவர் வந்து சனி தான். சனி தான் இன்னும் சொல்லப்போனா கடின உழைப்பு. அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். பொதுவா எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கா, ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்டா, ஸ்மார்ட் ஒர்க்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஸ்மார்ட் ஒர்க்கே ஹார்டா பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரர்கள் தான். ஸோ அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதி சனி பகவான் தான். உழைப்ப குறிக்கக்கூடிய சனி பகவான் தான் இங்க உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வரதுனால, உழைப்ப வந்து ரொம்ப விரும்பி சந்தோஷமா வந்து பண்ணக்கூடியவர்கள் வந்து நம்ம ரிஷபராசிக்காரர்கள். இப்படி கடுமையா உழைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வந்து லாபஸ்தானத்துல தான் ஏற்கனவே மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. இந்த லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். தொழில் ஸ்தானத்துக்குரிய அதிபதி, அதிர்ஷ்டங்கள குடுக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி அவரே வந்து, அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு சிறந்த யோகா அமைப்பு. இந்த நிலையில யோகா அமைப்புல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு அவர் வந்து வக்ர நிலைக்கும் போறாரு. இந்த ஒரு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் 138 நாட்கள். இந்த 130 நாட்கள்ல வந்து அவர் வந்து தான் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவ பலன்கள பன்மடங்கு உயர்த்தி குடுக்க போறார். ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னாலே வந்து, அது தான் குடுக்கக்கூடிய பலன்கள அதிதீவிரமா நல்லாவே குடுக்கும்ன்றது தான் அர்த்தம். அது நல்ல விதமாவோ, கெட்ட விதமாவோ அந்த ராசிய பொறுத்து அது மாறும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஸ்தான அடிப்படையில சனி வந்து பாக்கியஸ்தானத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து அவர் லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால, பொதுவாவே லாபஸ்தானம்ன்றது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல இயற்கை அசுபர்கள் ராகு, செவ்வாய், சூரியன், அப்புறம் சனி இவங்கலாம் இருந்தா நல்ல பலன் செய்வாங்கன்றது பொதுவான ஜோதிட விதி. இதுல உங்களுக்கு தொழில் சார்ந்த அதிபதியாவும் வந்து அவரு அங்க 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சனியால பூரணமான முறையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார முன்னேற்றம், தொழில் வாய்ப்புகள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சு, நல்லா சம்பாதிச்சு, நல்ல நிறுவனத்தில இணைஞ்சு, அதன் மூலியமா அங்கேயுமே நல்ல பேர் புகழும் பெற்று, சொந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு தொழில வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கான அருமையான வாய்ப்புகளையுமே வந்து இந்த 138 நாட்கள்ல சனி பகவான் உறுதியா குடுக்க போறாரு. அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த வக்ரம் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் கிடைக்கக்கூடிய வெற்றிக்கான காலமா தான் இந்த வக்ர காலத்தில கிடைக்கக்கூடிய பலன நம்ம எடுத்துக்கணும். ஏதோ திடீர்னு வந்து இவருக்கு லக் அடிச்சிருச்சு, அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, நல்லா சம்பாதிச்சுட்டாரு, நல்லா வந்துட்டாரு அப்படின்னு யாரும் நினைக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. இப்போ சில ரிஷபராசிக்காரர்களே வந்து, ஆஹா நமக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கு போல, அதனால தான் நமக்கு நம்ம நல்லா வந்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தில அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்ல மாட்டேன். உங்களுடைய கடந்த கால எஃபோர்ட்ஸ் நீங்க போட்ட உழைப்பு, போராட்டம். அந்த போராட்டத்துக்கான பலன தான் சனி வக்ரத்துக்கு வந்து உங்களுக்கு குடுக்க போறாரு அப்படின்றதுனால, தைரியமா, சந்தோஷமா இருங்க. மேலும் கூடுதல் சிறப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா, சனிக்கு குருவோட பார்வையும் இருக்கு. சனிக்கு வீடு குடுத்த சனி இருக்கிறதுக்கு சனி பகவான் இருக்கார் இல்லையா? அந்த 11ஆம் இடம். அந்த வீட்டு அதிபதி யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு குரு பகவான் வந்து சனிக்கு தன்னோட பார்வையும் குடுத்துட்டுருக்காரு. வீட்டையும் குடுத்து, தன்னோட பார்வையும் சனிக்கு குடுத்துட்டுருக்காரு. குருவுடைய பார்வையில இருக்கக்கூடிய எந்த கிரகங்களா இருந்தாலும், எந்த தோஷங்களா இருந்தாலும் நல்ல பலன் மட்டுமே செய்யுன்ற அடிப்படையிலும் கூட, ரிஷபராசிக்காரர்களுக்கு உச்சம் பெற்ற குருவுடைய சனிக்கு அவருடைய குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனாலயும், அவர் லாபஸ்தானத்தில இருக்கிறதுனாலயும்,
கண்டிப்பான முறையில எல்லா வகையிலும் ஏற்றங்களும், சிறப்பும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, காசு, பணம், பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், குடும்ப ஒற்றுமை, சுப காரியங்கள் இதெல்லாம் வந்து நீங்க உங்க லைஃப்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். வெளிநாட்டு முயற்சிகள், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலியமா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும்னு விரும்பக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கும் நிச்சயமான முறையில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மேம்பாடுகள் கிடைக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா ஆரோக்கிய மேம்பாடு. சனி வந்து ஆயுள் காரகன் இல்லையா? ஆயுள் காரகன் நல்ல நிலையில வலுப்பெற்று இருக்கக்கூடிய சூழல்ல, குருவுடைய பார்வையும் கிடைக்கிறதுனால, ஆரோக்கியத்தினால சங்கடப்பட்டுட்டு இருந்தவங்க, பொருளாதார ரீதியா, கடன் ரீதியா சங்கடப்பட்டுட்டு இருந்தவங்க, சகோதர வழி உறவு பிரச்சனையில சங்கடப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதனால தைரியமா, சந்தோஷமா இருங்க. மேலும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே, மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமே தன்னுடைய வக்ர காலத்துல, நம்ம அவர எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஒரு நல்ல பலன குடுக்க போறாரு. நம்மளுடைய ராசி பலன், கோச்சார பலன் அப்படின்றது சந்திரனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடிய பலன் தான் இல்லையா? ஸோ சந்திரன்றது மனோகாரகன். மனசுல நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை அமையும். எண்ணம் எதுவோ அதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த வகையில சனிய பத்தின புரிதல உங்களுக்கு ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஸோ அந்த வகையில சனி உங்க ராசிக்கு எந்தெந்த ஸ்தானத்துல இருந்து என்னென்ன கிரக தொடர்புகளோட இருந்து உங்களுக்கான பலன குடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அந்த வகையில உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு தொலைநோக்கான பார்வைய இந்த காலகட்டத்தில குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில அதாவது சனியுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில நீங்க சரியா திட்டமிட்டீங்க. மனசுல இதத்தான் நம்ம அடைய போறோம். இதுதான் நம்ம இலக்கு. நம்ம விரும்பக்கூடிய விஷயம் இதுதான். அப்படின்ற விஷயங்கள நோக்கி உங்க மனசுல ஆழமா பதிய வச்சு, அத நம்ம நிச்சயமா அடைய போறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நீங்க வந்துட்டீங்கனாலே போதும். உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய நீங்க எதிர்பார்த்த, ஆசைப்பட்ட வெற்றிய அடைய போறீங்கன்றதுக்கான அடையாளமா நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிச்சயமான முறையில வக்ரம் பெறக்கூடிய சனி பகவானும், அவருக்கு திரிகோண நிலையில இருக்கக்கூடிய குரு பகவானும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதனால மக்களே தயாராகிக்கங்க. ஒரு அற்புதமான ஒரு பொன்னான காலம் காத்திருக்கு. சரியா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதாவது காலம் சரியா இருக்கு. காலம் நல்லா இருக்கு. யோகத்த குடுக்க தயாரா இருக்கு. நாம எடுத்து அதுக்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? நம்ம யோசிக்க தெரியாம, திட்டமிட தெரியாம, நம்ம எது நமக்கு சரியா வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறாம நடக்கிறது நடக்கட்டும். நடக்கிறது நல்லாவே நடக்கும். அப்படின்னு நல்லதாவே நடக்கும்ன்றது கூட நல்ல விஷயம் தான். இன்னும் கிளியரா நீங்க வந்து இதுதான் நமக்கு நடக்கணும். நான் ஆசைப்படுறது இதுதான். இது எனக்கு கிடைச்சா நல்லாருக்கும். அப்படின்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள நீங்க வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல எண்ணங்களால உங்க விருப்பங்கள வந்து நீங்க வந்து அடையறதுக்கான வாய்ப்புகள முதல்ல நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே, அதாவது எண்ணத்துல நீங்க என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெளிவா மனசுல உணர்ந்துட்டீங்கனாலே அப்படின்னு வந்து நிச்சயமா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றத நான் உறுதியா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய செயல்கள தடையின்றி செய்றதுக்கு உதவியா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். மேலும் சனியுடைய அருளால் சனி வக்ர நிலையில இருக்கக்கூடிய காலத்தையும் சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில, சனி பகவானே உங்கள மேலும் மேலும் பல பல உயரங்களுக்கு கொண்டு வருவாரு அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமா இந்த காலத்த பயன்படுத்தி, சரியான முறையில இப்போ இருந்தே திட்டமிட்டு உங்க எதிர்காலத்த வளப்படுத்திக்க வேண்டியது உங்க கையில இருக்கு அப்படின்றத சொல்லிர்றேன். மேலும் இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். உங்களுக்கு வந்து தெரியல. நான் என்ன நோக்கி எத நோக்கி பயணிக்கணும்னு தெரியல. நான் போற பாதை சரிதானான்னு தெரியல. இந்த பாதையில போனா நான் வெற்றி அடைவேனா? அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குழப்பங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொல்றீங்க கோச்சார கிரகங்கள் நல்லா இருக்கு. சனி நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. குருவோட குருவோடைய அனுகூல தொடர்போட இருக்கிறதுனால நல்ல பலன்களை செய்வார்ன்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இல்ல எனக்கு வந்து நான் என்ன பாதையில போறதுன்னே தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்குன்றது தெரியல. அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. உங்க சுய ஜாதகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய எதிர்காலத்த தீர்மானிக்கிறதுல, உங்களுடைய வெற்றிய தீர்மானிக்கிறதுல சுய ஜாதகத்த பங்கும் அவசியம். இப்ப நம்ம பார்த்தது ராசி அடிப்படையில. அதாவது கோச்சார பலன்கள் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுடைய சுயஜாதகத்தையும் நம்ம பார்க்கும்போது தான், அங்க உங்களுடைய லக்னம் என்னவா இருக்கு? உங்களுடைய இப்ப நடப்பு தசா புத்தி கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா? இல்ல பகைத்தன்மையில உள்ளவங்களா? இப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா தான் வந்து, உங்களுக்கான இன்னும் சரியான துல்லியமான பலன்கள குடுக்க முடியும். நீங்க போற பாதை சரி. நீங்க இந்த பாதையில போங்க. இந்த பாதை உங்களுக்கு சரியா வராது. இந்த எண்ணங்கள மாத்திக்கங்க. இந்த எண்ணங்கள எடுத்துக்கங்க நல்லது. இப்படின்ற உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நிச்சயமா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்ட நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.